நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்முடைய எல்லா கிருபையினாலும் நிரப்பி உங்களை வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எனக்கு பாரதியுடைய பிள்ளைகள், அருமையான இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியதான வார்த்தை தேவன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு பாரதியுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நாளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நேற்று தினம் முழுவதும் எங்களை பொறுப்படுத்திங்க, காத்தீங்க. நாளை காலை பொழுதுல அப்பா நோக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தந்தீர் ஆண்டவரே. அப்பா, குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. முழுவதுமாக எங்களை பொறுப்படுங்கப்பா. இந்த வார்த்தை இந்த நாள் முழுவதும் எங்களை தேற்றட்டோம்ப்பா, எங்களை வழி நடத்தட்டோம்ப்பா. ஆண்டவரே, இப்படி வார்த்தைகள் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. அப்பா, வேதனையோடு ஆண்டவரே, கஷ்டத்தோடு ஆண்டவரே, வியாதிகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, வியாதிகளை மாற்றுங்கப்பா. கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரே, என் தேவன் தன் வார்த்தையின்படியாய் நடத்துங்கப்பா. எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தேவன் அழகாக சொல்கிறார், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். வியாதிகளினால பலவீனப்பட்டு போயிருக்கீங்களா? நோய்களினால பலவீனத்தோடு காணப்படுகிறீங்களா? நிச்சயமாக தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துகிறவர். நிச்சயமாக நம்மை தேவன் பலப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து நிச்சயமாய் நம்மை ரட்சிக்கிற கர்த்தர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, குடும்பமாய் தேவனை தேடும்படியாக குடும்பமாய் தேவன் நம்மை ரட்சித்து வழி நடத்துகிறவர். ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை அநேகர் ரட்சிக்கப்படாமல் காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நிச்சயமாக முழுவதுமாய் ரட்சிக்கிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திரும்ப நிலைக்க பண்ணுகிறவர். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்கள் பிடுங்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை நிலைக்க விடாமல் இருக்கிறாங்களோ, கவலைப்படாதீங்க. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் மறுபடியும் நிலைக்க செய்கிற கர்த்தர். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பலாம், ஆனால் நிச்சயமாக உங்களை தேவன் நிலைக்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, நான் அவர்களுக்கு இறங்கினேன். நிச்சயமாக நம்முடைய தேவன் நமக்கு இறங்குவார். நாம் செய்த சில காரியங்களின் நிமித்தமாக தேவன் நம்மை ஒருவேளை தள்ளி இருக்கலாம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் நிறுத்து பார்க்கிற கர்த்தர். நமக்கு தேவன் நிச்சயமாக இறங்குவார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று சொன்ன கர்த்தர். நமக்கு அவர் இறங்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். தள்ளிவிடுகிறவரே அல்ல. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தள்ளிவிடவே மாட்டார், சேர்த்து கொள்வார். அநேகர் தேவனால் தள்ளிவிடப்பட்டவர்களைப் போல காணப்படுவார்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் நம்மை ஒருவேளை தள்ளிவிட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்கலாம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார்,
நான் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே நம்முடைய கர்த்தர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள் வந்தாலும் நிச்சயமாக அவரே நம்முடைய கர்த்தர். ஒருபோது நம்மளை கைவிடாத தேவன். சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க அவரால் முடியும். அவர் கர்த்தராய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நிச்சயமாக நம்முடைய கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். இக்கட்டு நேரத்தில் நாம் அவரை கூப்பிடும்போது நமக்கு அவர் செவி கொடுக்கிறவர். வேதனை, கஷ்டங்கள், வியாகுலங்கள் பெருகுகையில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர். எனக்கு நம்ம அந்த 7 காரியங்களை தேவன் இந்த நாளில் நமக்கு வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். பலப்படுத்துகிற தேவன், ரட்சிக்கிற தேவன், திரும்ப நிலைக்க பண்ணுகிற கர்த்தர், இறங்குகிற கர்த்தர், தள்ளிவிடாத கர்த்தர், நம்முடைய தேவனாய் எப்போது நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற கர்த்தர், நமக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். இப்படி 7 காரியங்களினால் தேவன் நாள் முழுவதும் தேவன் நம்மை நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனை மாத்திரம் சார்ந்து ஜீவிப்போம். இந்த வார்த்தையை இறுக்கமாய் பற்றிக்கொள்வோம். ஆண்டவரே, சொன்னீங்களே, எங்களை நடத்துங்கப்பா, திரும்ப நிலைக்க பண்ணுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை ரட்சித்து கொள்ளுங்கப்பா, குடும்பமாக எங்களை ரட்சித்து கொள்ளுங்கப்பா, திரும்ப நிலைக்க பண்ணுங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களை தள்ளி விடாதீங்கப்பா. நீர் ஒருவரே எங்களுடைய கர்த்தர், எங்களுக்கு செவி கொடுங்கப்பா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்போது நிச்சயமாக இந்த நாள் முழுவதும் தேவன் பொறுப்பெடுப்பார். எல்லா காரியங்களையும் தேவன் நடத்துவார். தேவன் தாம் இந்த வார்த்தையினால் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.